Right. Assalamu alaikum and good evening. நாங்கள் எங்களுடைய இரண்டாவது வகுப்பில் இணைந்திருக்கின்றோம் இல்லையா? அழகு நாளில் இதில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தர்க்க சுற்றுக்களை வரைவது தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதில் நாங்கள் கடந்த பாடத்தில் தர்க்க படலைகள் என்றால் தர்க்க சுற்றுகள் தர்க்க படலைகள் என்றால் என்ன, எங்களுக்கு தர்க்க சுற்றுகளை வரைவது எவ்வாறு என்பது தொடர்பாக அடிப்படையான சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அதில் நான் உங்களுக்கு 2 ஹோம்ஒர்க்குகளை தந்திருந்தேன்ல. இதில் என்னென்று சொன்னால், இதில் எல்லா தரப்பு மாணவர்களும் இருக்கிறார்கள். ஓஎல்ல ஐசிடி எடுத்தாக்களும் இருக்கிறார்கள், ஓஎல்ல ஐசிடி எடுக்காத ஆட்களும் இருக்கிறார்கள். அப்போ இதில் எல்லா மாணவர்களும் இதை விளங்கி எடுக்கணும் என்ற வகையில் தான் நான் இந்த பாடத்தை நடத்துவேன். இதில் சில மாணவர்கள் ஆல்ரெடி ஓஎல் ஐசிடி எடுத்தாக்கள் இருப்பீங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரம்ப விடயம், அதாவது இன்னும் பார்க்கக்கூடிய தர்க்க சுற்றுக்களை வரைவது, அதுபோல உண்மை அட்டவணைகளை வரைவது உங்களுக்கு இலகுவாக செய்யக்கூடிய விடயமாக இருக்கும். ஆனால் நான் யாரை டார்கெட் பண்ணி படிப்பிப்பேன் என்று சொன்னால், இதை முதல் தடவையாக கற்கக்கூடிய மாணவர்கள் கற்கக்கூடிய வகையில தான் நான் எந்த கற்பித்தலை கொண்டு போவேன். சரியே? அந்நேரம் உங்களுக்கு அதை என்ன பொறுத்து கொள்வது கொஞ்சம் கடினமாக இருக்கும். என்னது லேசான விடயத்துக்கு சார் டைம் எடுக்காருன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு இருக்கும். சரியே? அப்போ எனக்கு டார்கெட் வந்துட்டாருன்னு கேட்டால், இதை முதல் தடவையாக கற்கக்கூடிய மாணவர்கள் எல்லா மாணவர்களும் என்ன செய்யணும், இதை செய்யக்கூடியதாக இருக்கணும் என்ற அடிப்படையில் தான் நான் இந்த கற்பித்தலை கொண்டு போவேன். சரியே? அதனாலதான் இதை நான் இங்கே வச்சு நீங்க செய்யணுங்கிறதுக்காக வேண்டி உடனுக்குடன் இதை நீங்க இவ்விடத்துக்கு செஞ்சு திருத்தங்களை செய்யணும் என்ற அடிப்படையில தான் நான் இந்த பாடத்தை நடத்துவேன். சரியே? இப்ப நாங்க ஹோம்ஒர்க்குக்கு வரோம்ல. ஹோம்ஒர்க் எங்களுக்கு 7ம் 8ம் ஹோம்ஒர்க்ல. அப்ப நான் 7ஆவதுக்கு வரேன். 7ஆவது உங்களுக்கு தெரியும், எஃப் சமன் ஏ பார் சக பி இன்டு பி பார்ல. இதுல ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கான்னு எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று தாங்க. இதுல நாங்க ஏ பார் சக பி இன்டு பி பார்ல. அப்ப நாங்க இவருக்கு நாங்க முதல்ல ஏ பார் எடுக்கோம்ல. அப்ப ஏ பார் நாங்க எடுக்கும், அடுத்தது பி எடுக்கும், இரண்டையும் ஓவினூடாக அனுப்புறோம்ல. இது ஏ பி ஆக இருக்கும். அடுத்தது பி பார் வேணுமெண்டா நான் பி இலிருந்து ஒரு ஜாயிண்ட் எடுத்து ரெண்டையும் மேலோடாக அனுப்புறேன், எண்டினூடாக அனுப்புறோம். ரெண்டு மேலோடாக அனுப்புறோம், நாங்க எண்டினூடாக அனுப்புறோம்ல. அப்ப இவரை சொல்லுவோம் ஏ பார் பி பி பார் என்று நாங்க பார்க்கலாம். சரியா? அப்ப இது எத்தனை பேருக்கு சரி சரிந்தால் பாச போட்டுட்டு இந்த ரெண்டையும் நாங்க செக் பண்ணதுக்கு பிறகு நீங்க சொல்லலாம். சரியா? எஃப் சமன் எனக்கு ஏ பார் சக பி, இதுல ஏ சக பி, இதுல ஏ சக பி பார்ல. இப்ப நான் என்ன எடுக்கணும், ஏ பார் எடுக்கணும்ல. என்ன எடுக்கணும்னா ஏ பார் நான் எடுக்கேன். ஏ பார் இதுல பியை போட்டுக்கொள்ளுங்க. இதுல ப்ரொஃபைல் நேமுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணின பேரை போடுங்க, இல்லாட்டி என்ன செய்யப்படும், ரிமூவ் பண்ணப்படும். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம், ஏ இதுல பி வரும்ல. அடுத்தது ஏ எடுக்கும், இதுல எனக்கு பி பார் எடுக்கும்ல. எங்களுக்கு இதுல பின்வருமாறு காட்டப்படும்ல. இதுல எங்களுக்கு என்கேஜ் வரும்ல, எண்ட். அப்ப இவரை சொல்லுவோம் என்று கேட்டால் எங்களுக்கு எஃப் ஆக கொள்ளப்படும்ல. இந்த ரெண்டும் எத்தனை பேருக்கு சரி?
இது ஹோம்ஒர்க்காகத்தான் தெரியுதுல்ல. உங்களுக்கு டியூட் கிடைக்காட்டியும் நீங்க போன கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருப்பீங்களா? ஜாயின் பண்ண நீங்க இதை நோட் பண்ண சொல்லியிருந்தல்ல. நீங்க நோட் பண்ணி இந்த பயிற்சியை நீங்க செய்யலாம். ரைட், டியூட் கிடைக்காட்டியும் பயிற்சி செய்யலாம். சரி, இருக்கக்கூடிய எல்லாரும் போன கிளாஸ் ஜாயின் பண்ண நீங்க தானல்ல. இப்ப நான் இந்த ஒன்பதாவதுக்கு வரேன். ஒன்பதாவதை பார்த்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு எஃப் எஃப் சமன் ஏ பார் பிசி ஏபி பார் சிக்கு வாரன். இப்போ நான் அவருக்கு ஒரு சின்ன ஒரு டைம் ஒன்று தரேன். சரி, ஒரு 2 மினிட்ஸ் டைம். நான் ஏர்லியாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணினேன் அதே டைமை தான் நான் திரும்பி தரேன். உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைமை நான் தரேன். அந்த 2 மினிட்ஸ் டைமுக்குள்ள என்ன செஞ்சிடணும், நீங்கள் அந்த பயிற்சி செஞ்சிடணும். ரைட், அப்படி செய்வீங்களாக இருந்தால் ஒவ்வொரு 2 மினிட்ஸுக்கும் நான் என்ன செய்வேன், அந்த பயிற்சியை செஞ்சு காட்ட தொடங்குவேன். சரி, இப்போ டைம் ரன் ஆகுது. நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் அவரை செய்யலாம். இது ஒன்பதாவதா? ரெக்கார்டிங் வந்துட்டு ஆமா, நான் இன்னும் அதை குரூப் ஃபார்ம் பண்ணலை. நான் இப்போ அதை செஞ்சு உங்களை வெயிட் பண்ண விட்றேன். சரியா, இன்னும் அதை அப்லோடும் பண்ணலை. நான் அதை போட்டு விட்றேன். இப்போ நீங்கள் செய்யலாம் தானடா, ஓஎல்ஐசிடியானே. ப்ரோ, அது முடிஞ்சா நீங்க 10க்கு போகலாமா? அது முடிஞ்சா நீங்க 10க்கு போகலாம். நான் ஒவ்வொரு 2 மினிட்ஸ் அலையும் செஞ்சு காட்டுவேன். ஏண்டா இங்க எல்லா தரப்பாக்களும் இருக்கு. சரியே, இத ஓஎல்ஐசிடி எடுத்தாக்கள் இருக்கி, இல்லாதாக்கள் இருக்கி. நான் எல்லாரையும் டார்கெட் பண்ணி தான் டைம் தருவேன். ஒவ்வொரு 2 மினிட்ஸ் நான் என்ன செய்வேன், ஒவ்வொன்றாக செஞ்சு காட்டுவேன். சரியே. ரைட், இப்ப நான் இதுல ஒன்பதாவதுக்கு வாரம். சரியா, எல்லாருக்கும் முடிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இவனைக்கு ஏ எடுக்கின்றாய். ஏ பார் வேணுமெண்டா ஏ நொட்டினோடாக அனுப்புறேன். எனக்கு பி வேணுமென்று சொன்னால் பி, எனக்கு சி வேணுமென்றால் சி. இப்ப நான் இவ்வளோத்தையும் என்ன கேட்டினூடாக அனுப்புகிறோம், என் கேட்டினூடாக அனுப்புகிறேன். இதை நான் இப்படி பெருசாத்தான் அனுப்பணும் இல்லை, சின்னதாகவும் அனுப்பலாம். எனக்கு ஏ பி பார் வேணும். அப்போ ஏயை ஜாயிண்ட் எடுக்கேன். ஏ, இப்போ நான் பி ஜாயிண்ட் எடுக்கக்குள்ள என்ன செய்கிறேன், அந்த தடிப்பமான புள்ளி போடலை, மாறாக நான் இப்படி ஒன்று எடுக்கிறேன். சரியா, இப்படியும் போடலாம் காட்டுறதுக்காக எடுக்க. சரியா, எனக்கு பி பார் வருதுல. அப்ப பி பார்ண்டா பிஏ நொட்டினோடாக அனுப்பும். அடுத்தது எனக்கு சி பார் வருதுல. இப்ப சியையும் நொட்டினோடாக அனுப்புறேன். இந்த மூணையும் என்கேட்டினூடாக அனுப்புறோம்ல. இப்ப இது ரெண்டையும் என்ன செய்யணும், ஓ கேட்டினூடாக அனுப்பும். அனுப்பக்குள்ள எங்களுக்கு என்ன வரும், எஃப் எங்களுக்கு வரும்ல. அப்ப இன்னைக்கு ஒன்பதாவது நீங்க என்ன செய்யலாம், நீங்க செய்யலாம். ஒன்பதாவது மார்க் பண்ணலாம்.
இப்போ நீங்கள் 10க்கு என்ன செய்யலாம்? மூவ் பண்ணலாம். 10வது நீங்கள் இப்போ செய்யலாம். 10வதுக்கு நான் அதே போல் 2 மினிட் டைமை நான் தாரோம். சரி, 10ஐயும் நீங்கள் மூவ் பண்ணலாம். ஒவ்வொரு 2 மினிட்ஸால நான் ஒவ்வொன்றை செஞ்சு காட்டுவேன். நீங்கள் என்ன செய்யலாம்? செஞ்சுட்டு போகலாம். இப்போ நான் அடுத்த ஆளுக்கு வாரம் 10ல 10 நான் என்ன செய்கிறேன்? ஒரு புதிய முறையை பயன்படுத்தி எழுதுறேன். எப்படி? ஏ என்று சொன்னால் ஏயை நான் கொடுக்கன், பியை நான் கொடுக்கன். ரைட், ஏயை நான் கொடுக்கன், அதுபோல நான் பியை கொடுக்கன். பி சியை கொடுக்கன். அப்போ இதில் பியை கொடுக்கன், இதில் சியை கொடுக்கன். இது இப்படித்தான் எழுதணும் இல்லை, நீங்கள் எழுதுகிற மாதிரியும் எழுதலாம், இப்படியும் எழுதியிருக்கலாம். இப்போ எனக்கு ஏ பார் பிசி வேணும். அப்போ நான் என்ன செய்கிறேன்? ஏ எடுக்கம் ஜாயிண்ட் நொட் கேட்டினூடாக எடுக்கன், பியை எடுக்கன், சியை எடுக்கன். மூன்றையும் என்ன செய்கிறேன்? என் கேட்டினூடாக அனுப்புகிறேன். இப்போ ஏ பார் வேணுமெண்டா திரும்பி நான் ஏ பார் எடுக்கிறது. ஆல்ரெடி எடுத்த பார்ல இருந்து நான் எடுக்க போகிறேன். காரணம், இப்போ இந்த நொட்கேட்டுங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் காம்போனன்ட். இப்போ நான் ஒவ்வொரு இடத்தையும் பார் வருகின்ற பொழுது ஏற்கனவே பார் வந்ததிலிருந்து நான் என்ன செய்ய போகிறேன்? ஜாயிண்ட் எடுக்க போகிறேன். காரணம், இப்போ நான் திரும்பி என்ன வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, நொட்கேட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நொட்கேட் திரும்பி வாங்குவதாக இருந்தால் எனக்கு அது செலவை ஏற்படுத்தும், மேலதிகமான மின் பாவனை என்ன செய்யும்? எனக்கு கொண்டாரு. அப்போ அதனால் நான் என்ன செய்ய மாட்டேன்? அந்த நொட்கேட்டை நான் எடுக்க மாட்டேன். அப்படி எடுக்கிறது நீங்கள் இந்த முறை ஒரு தடவை உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் தரலாம். இதுக்கு பிறகு நீங்கள் எடுப்பீங்கன்னு கேட்டால் அது புள்ளி இழப்பை கொண்டாரு. அப்போ எடுக்கிறதால ட்ரோவிங் பிழையாண்டு கேட்டால் இல்லை, ட்ரோவிங் பிழைல்ல, உங்களுக்கு முழு மார்க்ஸையும் என்ன செய்யாது? பெற்று தராது. அது சரியான அவுட்புட் உங்களுக்கு பெற்றுத்தரும். அதே நேரம் எங்களுக்கு உரிய மார்க்ஸை பெற்றுத்தருமான்னு கேட்டால் எங்களுக்கு உரிய மார்க்ஸை என்ன செய்யாது? பெற்றுத்தராது. சரியா?
அப்ப அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக என்ன செய்யணும், நீங்க இருந்து கொள்ளணும். சரி, அவங்களுக்கு ஆல்ரெடி நான் பார் எடுப்பேனாக இருந்தா அந்த பார்ல இருந்து தான் நான் அடுத்தடுத்த பார் என்ன செய்யணும், எடுக்கணும். என்றால் இது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ், எலக்ட்ரானிக் கூல். அப்ப நாம அதை வாங்குறதுக்கு காசு போகும் எங்களுக்கு. ஆகவே இவ்வாறான விஷயங்களை நாங்க என்ன செய்யணும், வரைகின்ற பொழுது கவனத்தில் எடுக்கணும். இப்ப எங்களுக்கு திரும்பி ஏ பார். அப்ப ஏ பார் இன்ன இருக்கின்றபடியால நான் என்ன எடுக்கேன், ஏ பார்ல இருந்து எடுக்கும். சரியா, இன்ன இருக்கிறபடியால ஏ பார்ல இருந்து எடுக்க. இவனைக்கு பி இன்ன இருக்குது, சி பார் வேணும். இப்ப நான் இதையும் ஒரு என்கேட்டினூடாக அனுப்புறேன். இந்த மூணையும் நான் இதனூடாக அனுப்ப போறேன், ஒரு ஓ கேட்டினூடாக அனுப்புறேன். சரியானே, அவங்களுக்கு இவர் எஃப் வருவார். நீங்க இதை மாதிரி கீறி இருந்தாலும் சரி. இப்ப நீங்க ஒரு தடவை தான் என்ன எடுத்திருக்கீங்க, நீங்க நோட் கேட் எடுத்திருக்கீங்க. ஒவ்வொரு தடவையும் எடுத்திருந்தால் அது குற்றம் இல்லை. ஆனா புள்ளி இழப்பை என்ன செய்யும், கொண்டரலாம். அப்ப இதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யக்கூடாது, அந்த ஸ்டைல இருக்கக்கூடாது. சரியா, அப்ப இன்னைக்கு ஆறாவது 11வதுக்கு மூவ் பண்ணலாம், 11க்கு மூவ் பண்ணலாம். நான் அதே டைமை தாரேன். சரியா, ரைட். இப்ப நான் 9க்கு வாரம்ல, அப்போ 11க்கு வாரம்ல. அப்போ 11 நான் வரைகிறேன். 11 நான் வரையக்குள்ள அதே மாதிரி என்ன செய்கிறேன், நான் கோடு போடுறேன். இதுல ஏ பி சி வருதுல. இடங்களுக்கு ஏ பார் வேணும் என்று சொன்னால் ஏயிலிருந்து நான் நோட் கேட் ஒன்று எடுக்கலாம். எனக்கு பி வேணும், பி எடுக்கன். எனக்கு சி வேணும், அப்ப நான் சி எடுக்கன். மூன்றையும் ஓவினூடாக அனுப்புறோம்ல. அப்போ ஓவினூடாக அனுப்பக்குள்ள பின்வருமாறு வரும். ஏ பார் வேணும், ஏ பார் ஆல்ரெடி இருக்கி எடுக்கன். எனக்கு பி பார் வேணும், பியிலிருந்து நான் நோட் கேட்டை எடுக்கன். எனக்கு சி வேணும்டா, அப்ப நான் சியை எடுக்கன். இதுல எல்லாருக்கும் டியூட் கிடைச்சிட்டா எண்ட்.
என்னண்டா நான் இப்படி ஒன்று கொடுக்கும்ல. அப்ப எங்களுக்கு என்ன வரும்? 10 F வரும்ல. எல்லாருக்கும் டியூட் கிடைச்சிட்டா? ரைட். இப்போ நீங்க அடுத்த ஆளுக்கு மூவ் பண்ணலாம். 2 minutes ரன் ஆகுது. சரியா? அடுத்த ஆளுங்களுக்கு 13க்கு 12க்கு வரோம்ல. முடிஞ்சா நல்லா எல்லாருக்கும். இப்ப நான் 12க்கு வாரம். 12 நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால் 12 எங்களுக்கு பின்வருமாறு காட்டப்படும்ல. இதுல B எடுக்கும். இதுல C வருதுல. அவனுக்கு A பார் ABCக்கு வாரம்ல. எனக்கு A பார், எனக்கு C பாருக்கு வாரம். இவரை ஓவினூடாக அனுப்புறோம்ல. அடுத்தது இன்னைக்கு AB பார் C பார். அப்ப இன்னைக்கு A எடுக்க, B பார் எடுக்க, C பார் இன்னரிக்கிறபடியால இதிலிருந்து எடுக்க ஓவினூடாக அனுப்புறேன். அடுத்த இன்னைக்கு ABCல. அப்ப நான் A இன்னரிக்குது, நான் B எடுக்க, நான் C எடுக்க. இந்த மூணையும் ஓவினூடாக அனுப்புறோம். இப்ப எங்களுக்கு விளைவை செக் பண்றோம்ல. மூணையும் நான் ஓவ எண்டினூடாக அனுப்புறோம்ல. அனுப்புக்குள்ள எங்களுக்கு என்ன வரும்? F வரும்ல. அப்ப இவர் எங்களுக்கான விளைவாக என்ன செய்யும்? எங்களுக்கு வரும். அப்ப எங்களுக்கு 12க்கு F விளைவாக வரணும். இப்ப நான் இவர் சரின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்? 13க்கு மூவ் ஆகலாம். சரியா? இப்ப நீங்க செஞ்சு
அடுத்தடுத்ததுக்கு என்ன செய்யலாம் போய்க்கொண்டிருக்கலாம். இப்போ நான் அவருக்கு என்ன செய்கிறேன், ஒரு 2 மினிட்ஸ் டைமை நான் தான். ரைட், முடிச்சிட்டீங்களா? இப்போ நான் 13க்கு வாரம்ல. 13 எடுத்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஏபி முழுவதின் பார். அப்போ நான் ஏ எடுக்கேன், பி எடுக்கேன்ல. ஏ பி ரெண்டையும் எப்படி அனுப்புறேன், இப்படி அனுப்புறேன். இப்போ நீங்கள் சம்டைம் இப்படி எடுத்திருக்கலாம். எப்படி? ஏ நாட் பி நாட் என்று எடுத்திருக்கலாம். எடுத்தா இது வந்துட்டு ஏ பார் பி பார், இது ஏபி முழுவதின் பாருக்கு சமன் இல்லை. நீங்க இப்படி எடுத்திருந்தா சம்டைம் இது கொமனான பிழைகள். பிள்ளைகள் கொமனாக விடக்கூடிய எரர்களை தான் நான் மென்ஷன் பண்றோம். சரியா? இப்ப புதுசா எழுதக்குள்ள ஏ பார் பி பார் எழுதச்சேன்னா நாங்க இப்படி எழுதுவோம். சில பிள்ளைகள் என்ன செய்ய சொன்னால் இப்படி எழுதும். எப்படி? ஏ எண்ட் எடுத்து அதனூடாக எதை அனுப்பும், நொட் அனுப்பும். ஏ பி எடுத்து அதனூடாக ஏபி முழுவதும் எடுக்கும். இப்படியும் சரி விட. ஆனா இப்படி தொடர்ந்து விடப்படா. ஏண்டா இது ரெண்டு கேட்ஸ் பயன்படுத்த வேண்டியிருக்கும். அப்ப எங்களுக்கு செலவு கூடையும் போகும், கூடுதலான மின்சாரம் போகும். நாங்க இப்படி எழுதுவோம் சொன்னா எங்களுக்கு குறைந்த மின் பயன்படுத்தப்படும். குறைந்த மின் பயன்படுத்தப்படும், அதே நேரம் செலவு குறைவாக இருக்கும். ஆகவே இப்படி எழுதியிருந்தா இப்ப மாத்திரம் உங்களுக்கு சரி, தொடர்ந்து சரி. சரியா? அப்போ உங்களுக்கு இப்படித்தான் நீங்க தொடர்ந்து எழுதும். ஏபி பார் எங்களுக்கு வந்துட்டு அப்ப இதனூடாக என்ன வரப்போகுது, ஏ பி முழுவதின் பார் வரும். அடுத்தது எங்களுக்கு பி பார் வேணும்டா இதுல இருந்து என்ன எடுக்க போறோம், ஜாயிண்ட் எடுக்க போறோம் இல்ல. அப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன வரும், நொட்டை நாங்க பயன்படுத்துறோம். இப்ப நான் ரெண்டையும் என்ன செய்யறேன், ஓவினூடாக அனுப்புறோம். அப்ப என்ன வரும், எங்களுக்கு எஃப் வரும். சரி? இப்ப நீங்க என்ன செய்யலாம், 13 சரி, நீங்க 14க்கு என்ன செய்யலாம், மூவ் பண்ணலாம். இனி நான் ஒரு 2.5 கொடுக்கணும்.
இல்லை, 215 கொடுக்க 2 இருக்கட்டுமே. ரைட், நீங்க மூவ் பண்ணலாம். ரைட், இப்ப நான் அடுத்த ஆளுக்கு வாழும். இது எங்களுக்கு 15க்கும் 14க்கும் ஆரம்பா. 14 எங்களுக்கு எஃப் சமன் ஏ பார் சக பி முழுவதின் பார் இன்டு
ஏ சக பி பார் முழுவதின் பார். இப்ப நாங்க இவரை எடுக்கணும் சொன்னா முதல்ல ஏ பார் எடுக்கலாம். இப்ப நான் எங்கட இந்த முறையில் எழுதுறேன். ஏ பிக்கு பார். இதுல ஏ பார் எடுக்கணும்டா ஏய நொட்டினூடாக அனுப்புறேன். பி எடுக்க ஓவினூடாக அனுப்புறேன். இதுல ஏய எடுக்க எனக்கு பி பார் எடுக்க இவரையும் நோரினூடாக அனுப்புறோம்ல. ரெண்டையும் எண்டினூடாக அனுப்புறோம். எனக்கு எஃப் கிடைக்கும். சரியா? இப்ப நீங்க என்ன செய்யலாம்? 15க்கு மூவ் பண்ணலாம். 15 மூன்று உள்ளீடுகளை கொண்டதுல. ரைட். நாங்க 15க்கு வரோம்ல. 15 எடுத்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஏ, இதுல பி, எங்களுக்கு சி. ஏ பி சில இதுல எங்களுக்கு ஏ வருது, பி, மூன்றையும் என்ன செய்யறேன்? நான்கேட்டினூடாக அனுப்புறோம். அடுத்ததனைக்கு ஏ பி பார் எடுக்கல. ஏ பி பார் நோட் கேட்டினூடாக அனுப்புறோம். இவரை நாங்க ஓவினூடாக அனுப்புறோம். எங்களுக்கு எஃப் கிடைக்கும். சரியா? அடுத்த பாடுக்கு மூவ் ஆகுங்க. என்னது? 16. 16க்கு வரலாம்.
இப்ப நான் 16க்கு வாரன். 16 நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஏ, பி, சிக்கு வாரம். இதில் எங்களுக்கு ஏ நாங்கள் எடுக்கோம். ஏ, பி, சி இவ்வளோத்தையும் நோர் கேட்டினூடாக அனுப்புகிறோம்ல. அடுத்தது ஏயை கொண்டாறன், பியை கொண்டாறன், சி பாரை கொண்டாறன். இவரை ஓவினூடாக அனுப்புகிறோம். இவ்வளோத்தையும் எண்டினூடாக அனுப்புகிறோம். அனுப்பினா எஃப் எங்களுக்கு வரும். அடுத்தது 17க்கு வரலாம். 17. பதினேழு டான். அதே மாதிரி 2 மினிட்ஸ் டைம் தான். சரியா? ஹலோ. 11 ഇരുന്നൂറ്. ഗോളുകൾ. ரைட். டைம் കൂടുതലാ തന്നാനല്ലല്ല. சரி, ஓகே ஓகே ஓகே. நீங்க செய்யுங்க.
ரைட். இப்ப நான் 17க்கு வாரம் 17 எங்களுக்கு என்ன வருது? ஏ பி சி. இதுல ஏ பார் எடுக்கும். ஏ பார் எங்களுக்கு பி வருது. எங்களுக்கு சி பார் வருது. இப்ப எங்களுக்கு நன்கேட்டுக்கு வருதுல. இது இதனூடாக என்ன வரப்போகுது என்றால் ஏ பார் பி சி பார் வரும். முழுவதின் பார் வரும். இதுக்கு மேல பார் வேணுமெண்டா நான் நோட் கேட்டினூடாக அனுப்பினா சரி. இப்படி நோட் கேட்டினூடாக அனுப்பினா என்ன வரும்? ஏ பார் பி சி பாரின் மீது பார். சரியானே. அடுத்தது எனக்கு என்ன வருது கேட்டால் ஏ பி பார் சி. இதை நாங்க நோட் கேட்டினூடாக அனுப்புறோம்ல. இது ரெண்டையும் என்ன செய்யறோம் என்று சொன்னால் ஓ கேட்டினூடாக அனுப்புறோம். சரியானே. இவருக்கு சரிண்டா பாச போடுங்க. இப்ப நீங்க 18க்கு வரலாம். நான் ஒரு 2:45 சரியா? 2:45 நிமிஷத்துக்கு தான். ரைட். முடிச்சிட்டீங்களா?
முடிஞ்சதா? ரைட். இப்ப நான் அடுத்த ஆளுக்கு வாரம். இதுல ஏக்கு வாரம்ல, இதுல பிக்கு வாரம், சிக்கு வாரம். இதுல ஏ எடுக்கன், பி பார் எடுக்கன். ஏ சக பி பாருக்கு வரும். ஓவினூடாக அனுப்புறோம்ல. புரியுதுங்களா? ஒரு பொண்ணு. ம். இப்ப நான் 19க்கு வாரம்ல. அவங்களுக்கு இவருக்கு பாச போடுங்க, 19க்கு வாங்க. அதே டைமை தாரோம், சரியா? ரைட், குட். ரைட். முடிஞ்சதா எல்லாருக்கும்? இப்ப நான் ஏபிசிக்கு வாரம்ல.
ஏ பி பார் சி. இவர் என்கேட். இதுல ஏ பார் எடுக்கன், ஏ பார் சி எடுக்கன், சி பார் எடுக்கன். இதுல ஏ பார் எடுக்கன், பி பார் எடுக்கன், சி எடுக்கன். இந்த ரெண்டையும் நோர் கேட்டினூடாக அனுப்புறேன். இந்த ரெண்டையும் ஓ கேட்டினூடாக அனுப்புறேன். சரியா? இருந்தால் இவர் பாஸ். அதோட 20வதுக்கு வரும். 20 ஹோம்ஒர்க்கா. அதோட 21 எழுதுங்க. 21 எஃப் சமன் ஏ எக்ஸோர் பி. இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏ எக்ஸோர் பி இன்டு ஏ பிளஸ் பி முழுவதின் பார். 22 எஃப் சமன் ஏ எக்ஸோர் பி இன்டு சி சக ஏ பி முழுவதின் பார். 23 எஃப் சமன் ஏ எக்ஸோர் பி எக்ஸோர் சி எக்ஸோர் சி முழுவதின் பார் இன்டு எக்ஸோர் சி சக ஏ சக பி முழுவதின் பார் சி. 24 எஃப் சமன் ஏ பி எக்ஸோர் சி முழுவதின் பார் சக ஏ எக்ஸோர் பி எக்ஸோர் சி முழுவதின் பார். 25க்கு வாரன் எஃப் சமன் ஏ சக பி எக்ஸோர் சி into A XOR B சக C பார். சரியா? இந்த 5ம் இந்த 20ம் ஹோம்ஒர்க். சரியா? இப்ப எனக்கு சொல்லுங்க, மொத்தம் 19ல 1 மட்டும் நான் செஞ்சு காட்டினேன் இல்ல? மொத்தம் 18. 18ம் உங்களை எத்தனை வரைக்கும்? சரி, 18க்கும் உங்களை எத்தனை சரி சொல்லலாம்? எனக்கு டியூட் கிடைக்கல, கிடைச்சிட்டா? ஓ ரிமாசி சார் கிடைச்சிட்டு. ரைட், ஓகே. ரிமாசிக்கு டியூட் கிடைச்சிட்டா?
ரைட். அப்ப இவரை எழுதி இவர் ஹோம்ஒர்க், அடுத்த பாடம் உங்களுக்கு நாளை இதே டைமுக்கு நடக்கும். சரியா? எழுதிட்டீங்கயானே? எழுதாட்டி ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? ரைட். ஓகே, ஓகே. என்ன நம்பர்? ஃபோன் நம்பரா? ஃபோன் நம்பர். நீங்க குரூப்ல எட் ஆறீங்களா? அதில் இருக்கிற நம்பர் தான். குரூப்ல இல்லையா? குரூப்ல இல்லாம எப்படி கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்க? கேள்வி. ரைட். இத்துடன் எங்களுடைய 077 39 35 290, 077 39 35 290. ரைட். இத்துடன் என்னுடைய பாடத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் குட் நைட்.